விஷயம் சொல்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை. இன்னைக்கு நாங்கள் ரூமில் உட்காந்து எல்லாம் பேசுகிறோம். அவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த பரமக்குடி வந்து பரமக்குடி சட்டமன்ற வரை ஒவ்வொரு பகுதியில் என்ன பிரச்சனை இருந்தது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சனை வருது, அவர் சொல்கிற வார்த்தைன்னா முக்கியமாக 3 தொழில் தான். ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு, இன்னொன்று 3 தொழில். மீன் பிடிக்கிற தொழில். இந்த மீன் பிடிக்கிற தொழில் வந்து கச்சத்தீவு சம்மந்தமாக அவங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. அது வந்து பிரதமர் மோடிகிட்ட நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர் இவர். அப்போ நம்ம இந்த பகுதியில் மீனவர் பிரச்சனையை போய் இன்னொருத்தட்ட சொல்லி அவர் இன்னொருத்தட்ட பேசி அவர் போய் பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறத விட ஓபிஎஸ் அவர் நேராக ஃபோன் எடுப்பார், நேரடியாக அடித்து அந்த வெளியில் வரும். இது ஒரு பிரச்சனை. நெசவு தொழில் பரமக்குடி முதுகுல தொழில் போது பார்த்தீங்கன்னா அன்றாட 200 300 கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவருடைய அடிப்படை பிரச்சனை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து பேசுகிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது இப்போ தான் மாவட்டத்துக்கு உள்ளே இருந்து வர்றாரு, வந்த உடனே ஒரு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் எத்தனையோ அரசியல் பார்த்துருக்கேன். ஏதோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள வரும்போது ஒரு சராசரி மனுஷனுடைய தேவை என்ன அப்படின்றத வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறார். அப்போ பரமக்குடிக்கு இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைகையை ஒட்டி இருக்கக்கூடியவங்களாம் விவசாயம் பண்ணி அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம். அதாவது நம்ம 3 டைம் சாப்பிட்றோம்னா அவங்க 2 டைம் நிம்மதியாக சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த பார்த்துக்கு இருக்கு மேற்க நல்லா தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து உங்கள் பஞ்சாயத்து இந்த பகுதி கூட வைகை தண்ணி வராத ஏரியா. அவர் சொன்னது எனக்கே தெரியாது, எனக்கு 33 வயசு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. அவர் சொல்கிறாரு வைகை தண்ணி பாயாத பகுதி இந்த பகுதி திருச்சி வரைக்கும், அதனால இந்த பகுதியில் கருவல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து முதுகுத்துறை சொல்கிறார். அடுத்து இது பேசிட்டு இருக்கும்போது முதுகுத்துறை சட்டமன்றத்துக்கு மெயின் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கருவு பிரச்சனை. இந்த கருவு பிரச்சனை எப்படி அனுப்பியா, இதுக்கு வந்து தீர்வே கிடையாது. அவர் சொல்கிறாரு கரூரில் இருந்து காவிரியும் நம்ம வைகையும் குண்டாரம் இணைச்சிட்டா 360 நாள் தண்ணி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா கருவூரை பிடிங்கிட்டு 320 நாள் தண்ணி மூணு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட கையேந்த அவசியம் இருக்கு சரியா? அப்போ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை பேசுறாரு. நானே ஒரு 10 நிமிஷம் மிரண்டேன். என்னடா அது நம்ம இந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கோம், நம்ம இந்த மாவட்டத்தில் வளர்ந்துருக்கோம், நமக்கே இந்த பிரச்சனையை பற்றி சிந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இளைஞர்கள் ஒரு விஷயம் சொன்னார். குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூரை சொன்னோடனே 18 வயசுலேருந்து 23 வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தோடைய சூழ்நிலை கருது. அவன் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் இந்த மனிதனாக பிறந்ததுக்கு அந்த வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க முடியாமல் போகுது. அப்போ படிச்சுட்டு ஏன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னா அவனுடைய அடிப்படை தேவை என்ன? மாதம் 15,000 20,000 சம்பளம். இதை இங்கேயே உருவாக்குறதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த பகுதியில் ஒரு தொழிற்சாலை, இந்த பகுதியில் ஒரு நல்ல கல்வி தரத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது நானே மிரண்டேன். நான் இந்த மாவட்டம் எனக்கு சொந்த ஒரு அருமனை தான். ஆனால் எனக்கே தெரியல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தவொடனே முதல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கணுமுங்க. அப்போ தாங்க இந்த மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்பு மாறுன்ற. இதுதான் இந்த நான் சொல்கிற மேட்டர் கரெக்டாக உங்களுக்கு புரியுதா அவனுக்கு? அப்போ இதை விட ஒரு சிறந்த தலைவனை நம்ம என்னைக்காவது பார்க்க முடியுமா? இப்போ நவாஸ் கனிக்கு இதில் அடிப்படை பிரச்சனை தெரியாது, ஏடிஎம்கில் இருக்க ஜெயபெருமாளுக்கு தெரியுங்க தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இதுக்கு முன்னால் இருந்த எத்தனையோ நானும் அரசியலில் பார்த்து 10 வருஷம் நம்ம அரசியலில் இருக்கோம், நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நுணுக்கமாக ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயோட பிரச்சனை, ஒரு படித்த இளைஞரோட பிரச்சனை, ஒரு மீனவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் பேசும்போது நமக்கே மெய் மறந்து வீட்டில் போட்டாங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது ஃபில்டர் பண்ணிடுறாரு இந்த பிரச்சனையை யாராவது சரி. அப்படி இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர் ஓபிஎஸ் நம்ம பேசியிருக்காரு. அவரை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு நம்பி ஓட்டு கேட்குறோம். நிச்சயமாக